குட் மார்னிங் ராம். குட் மார்னிங் சாந்தினி. ஸோ இன்னைக்கு Thursday, இன்னும் கொஞ்ச நாள் வீக்கெண்ட்லாம் வரப்போகுது, என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து Thursday இல்லையா, நான் வந்து பாபாக்கு வந்து விரதம் இருக்கேன், ஒன்லி வெஜிடேரியன். விரதம்னா சாப்பிடாம இருக்கணும் இல்லைங்க, அதாவது எந்த கடவுளுமே வந்து நம்ம வந்து வர்த்திக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நான்வெஜ் மாமிசம் சாப்பிடாம இருப்பேன். ஏற்ற மாதிரி விரதத்தை வளைச்சிக்கிட்டீங்க. சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். என்ன நான் பேச வரேன் அப்படின்னா லிங்க் இல்லை, ஸோ அதனால தான் சொல்லிட்டீங்க. ஸோ நேற்று பேசின அதே ரிமோட் பிளேசஸ் தான் இன்னைக்கும் பேச போகிறோம். ஸோ எவ்வளோ நாள் நம்மளும் இழுத்துக்கிட்டே போகிறது. ஸோ வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரிமோட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனாம் மின்கா அப்படின்னு ஒரு இடம். இனாம் மின்கா இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு வில்லேஜ், அதாவது சிம்சன் டெசர்ட் அப்படின்னு வந்து ஒரு பாப்புலர் டெசர்ட் இருக்கு ஆஸ்திரேலியாவில். அதுக்கு வந்து ஆக்சஸ், அதாவது இந்த வில்லேஜ் வழியாக தான் பாஸ் பண்ணி அப்படி போறாங்க. ஸோ அந்த சிம்சன் டெசர்ட் போறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நார்த் ஈஸ்ட் சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. நார்த் ஈஸ்ட் சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அதாவது சவுத் ஆஸ்திரேலியாவில் நார்த் ஈஸ்ட் பார்ட்ல வந்து இது அமைஞ்சிருக்கு. இது வந்து பக்கத்துல இருக்க டவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 100 மைல்கள் வந்து தாண்டி இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர். ஜஸ்ட் 15 people தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து கிளைமேட் வந்து பயங்கர ஹாட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாண்ட் ஸ்டார்ம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி நிறைய வந்து போறதுனால வந்து அங்க நிறைய பேர் வந்து தாக்கு பிடிக்க முடியல. இந்த 15 பேரே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மணல் புயல்லாம் ஜாஸ்தியா வரும். ஓகே, இங்கே நம்மளால இருக்க முடியல, அங்க மக்கள் இப்படி தான் இருக்காங்களோ. தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 17/3/2016 வியாழக்கிழமை, மன்மத வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:22. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி பிற்பகல் 2:04 வரை நவமி, பிறகு தசமி. நட்சத்திரம் பகல் 12:02 வரை திருவாதிரை, பிறகு புனர்பூசம். சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் மதியத்திற்கு பின் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. ராம், அடுத்தது நம்ம பார்க்க போற பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபவுலா ஐலாண்ட். ஓகே, ரொம்ப ஃபவுலான பிளேஸ் அது. ரொம்ப ஃபவுலான பிளேஸ் தான். ஏன்னா 38 பேர் தான் அங்க இருக்காங்க. அண்ட் வந்து இது எங்க இருக்கு அப்படின்னா லண்டன்ல இருக்க, ஸ்காட்லாண்ட்ல இருக்க ஷெட்லாண்ட் தீவு. எப்படி பாருங்க, அதுக்குள்ள ஓகே, நம்ம ஊர்ல தெரிஞ்சா பிளாட் போட்டு வித்துருவாங்க இவ்வளவு லேண்ட் தெரிஞ்சா. ஓகே, ஆனா வந்துட்டு அது பரப்பளவு ரொம்பவே கம்மி தான். இதுல இருக்க மக்கள் வந்து எவ்வளவு பேர், 38 பேர்னு சொன்னாலே அந்த 38 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்மிங் பண்றாங்க, ஃபிஷிங், இந்த மாதிரி சில ஹேபிச்சுவல்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க மெயினா வந்துட்டு அங்க நீங்க சொன்ன அந்த வேலை தான், பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வீடு கட்டுற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 38 பேர்ல 38 பேருக்கும் தனித்தனியா வீடு கட்டினா கூட அந்த தீவே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் இருக்காங்க. ஸோ அங்க எங்க ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி, அவங்களுக்கு அந்த மணல் அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அவங்களுக்கு? சோ வந்து அத சொன்னேன் இல்லையா, ஃபர்டைல் லேண்ட்னா, சோ விவசாயம் பண்றாங்க, அது இல்லாம வந்து ஃபிஷிங் பண்றாங்க. சோ இத வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிமோட் பிளேஸ் பத்தி சொல்லிருக்கீங்க. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடல், அதோட விளக்கத்தோட இலக்கிய மிகம் திரு ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்கார், பாத்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய அற்புதமான பாடல் 86வது பாடல். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்புவே வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே என்ற அருமையான பாடல். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலை. திருப்பாதங்கள். யாரெல்லாம் தேவியை தேடுகிறார்கள், யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள், மிகப்பெரியவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல.
மிகப்பெரிய பட்டியலை பின்னாலே தருவார். யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதிற்பிரமன், புராரி, முராரி, பொதிய முனி, காதிப்பொருபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலே என்று சொல்லுவார். மாலையன் தேட திருமால் தேடிக்கொண்டே இருக்கிறான், பிரம்மா தேடிக்கொண்டே இருக்கிறார். பல பாடல்களிலே சொல்லுவார். கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே என்று சொல்லுகிறார் ஒரு பாடலிலே. அதே போல பல இடங்களிலே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் என்று சொல்லுவார் ஒரு இடத்திலே. அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? திரும்ப 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 தேவியை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவி எங்கே இருக்கிறாள்? இடையராது நம்முடைய இதயத்திலே பிரகாசித்து கொண்டே இருக்கிறாள். என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று பொலிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று சொல்லுவார் ஒரு இடத்திலே. ஹிருதயத்துக்குள்ளே அவளை தேடி 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 பார்க்க வேண்டும். அப்பர் பெருமான் சொல்லுவார், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று சொல்லுவார். இறைவனுடைய திருமுடியும் திரு அடியும் எங்கே இருக்கிறது என்று தேடினார்கள். கடுமுரன் ஏனமாகி இடந்து பின் எய்த்து ஏழுதலம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ செயசெய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். கடுமுரன் ஏனமாகி மிகப்பெரிய பலம் உடைய பன்றி அந்த வகையாக அப்படியே உள்ளே சென்று பாதாளம் வரைக்கும் தேடி 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 பார்க்கிறார்கள். ஒரு காலகட்டத்திற்கு மேலே திருமால் உணர்ந்து போனார், இனிமேல் நாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அவனை பக்தினாலே தான் அடைய முடியும் என்று இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். அந்த உணர்தல் கிடைத்தவுடனே எம்பெருமான் அவருக்கு முன்னாலே காட்சி கொடுத்தார். திருவடியை பற்றி கொண்டவுடனே கரங்களை பிடித்து மேலே தூக்கினார். இந்த உணர்தலைத்தான் நான் கேட்கிறேன், தேட வேண்டும் என்று நினைத்தால் தேடிக்கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையை முழுவதுமாக. ஆனால் பிரம்மதேவனுடைய நிலை என்ன? அன்னமாய் பறந்து மேலே போய்கொண்டே இருக்கிறான். அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ என்று 9ஆம் திருமுறை சொல்லும். அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அன்னவாகனமாகி மேலே தேடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறான் எம்பெருமானை. ஆனால் பிரம்மதேவனுக்கு சிறகுகளெல்லாம் அப்படியே தளர்ந்து களைத்து போய் இன்னும் கொஞ்சம் தூரமா என்ற சிந்தனையிலே யாரை வழி கேட்பது? நீங்கள் கிராமப்புறங்களுக்கு போனால் தெரியும், யாரை வழி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடு இருக்கும். நகர்ப்புறத்திலும் என்ன மட்டமா என்ன? அடுத்த வீட்டிலே அந்த ஃப்ளாட்டிலே யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பரபரப்பு, நம்முடைய சூழ்நிலை, அங்கே யார் இருக்கிறார்கள், அந்த அட்ரஸிலே யார் இருக்கிறார்கள் என்பதை மொத்தமாக ஃப்ளாட்டிலே கீழே இருக்கக்கூடிய வாட்ச்மேனை கேட்டால் தான் தெரியும். அடுத்த வீட்டிலே யார் இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. கிராமப்புறத்திலே என்ன சங்கடம் என்று கேட்டால், வழி சொல்வதற்கு யாரும் இல்லை. வழி சொல்வதற்கு யாராவது ஒருவர் கிடைத்து விட்டால் அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால், அதோ பாருங்கள் ஒரு ஒற்றை பனை மரம் தெரிகிறது, அந்த பனை மரத்துக்கு பக்கத்திலே வீடு என்று சொல்லுவார்கள். அந்த பனை மரம் இதோ பக்கத்திலே பார்ப்பதற்கு அருகிலே இருப்பது போலே தோன்றும், ஆனால் போய்கொண்டே இருக்கும். போக 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 பனை மரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நீண்டு கொண்டே அந்த பாதை போகும். களைத்து போவார்கள். ஆனால் மிகப்பெரிய துரதிருஷ்டத்தை நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். பனை மரம், தென்னை மரங்களை எல்லாம் வேகமாக வேகமாக அழித்து கொண்டே இருக்கிறோம். மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய சர்க்கரையை, சுகர் என்று சொல்லுகிறோமே, அந்த ஜீனியை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே பெரியவர்கள் பனங்கருப்பட்டியைத்தான் சாப்பிட்டார்கள். அதுதான் உடலுக்கு மிக நல்லது. சுண்ணாம்பு சத்து உள்ளது, இனிப்பு உள்ளது. அந்த இனிப்பு கெடுதல் இல்லாதது. இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய சர்க்கரை இனிப்பு, கெடுதலான இனிப்பு. பனை மரங்களையெல்லாம் அழித்து கொண்டு போகிறோம். அப்படி அந்த ஒற்றை பனை மரம், அந்த ஒற்றை பனை மரத்தை காட்டுவார்களே, அதுபோல பிரம்மதேவனுக்கு அங்கே தேடி பார்த்தாலும் அட்ரஸ் சொல்ல ஆளில்லை. எம்பெருமானுடைய திருமுடி எங்கே இருக்கிறது தெரியவில்லை. களைத்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே பறந்து கொண்டே இருக்கிறான். அப்படி மேலே பறந்து போய் கொண்டே இருக்கிற பிரம்மதேவனுக்கு ஆறுதலாக அங்கே இருந்து ஒரு தாழம்பூ இறங்கி வந்து கொண்டிருந்தது. தாழம்பூவை பார்த்த உடனே மிகப்பெரிய ஆறுதல் அவனுக்கு. நீங்கள்
சந்திக்கக்கூடிய நபர், நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப ரிங்டோனிலே தெரியாத இடங்களிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது வந்தால் எப்படி சங்கடப்படுவோமோ அப்படி சங்கடப்பட்டான் பிரம்மதேவன். கொஞ்ச நேரத்திலே நமக்கு ரிங்டோன் கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவோமோ அப்படி சந்தோஷப்பட்டான் பிரம்மதேவன் தாழம்பூவை பார்த்த உடனே. அந்த தாழம்பூவை பார்க்கிறான். நீ எங்கிருந்து வருகிறாய்? இறைவனுடைய திருமுடியிலிருந்து வருகிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், திருமுடி பக்கத்திலே இருக்கிறதா? தாழம்பூ சொன்னது, நான் எத்தனையோ யுகங்களாக இறங்கி வந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனையோ யுகங்களாக என்று சொன்னால் முடி எங்கே இருக்கிறது தெரியவே இல்லை. கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதனுடைய திருவடி இருக்கிறதே, அந்த திருவடியை திருமால் பற்றி கொண்டு விட்டார். ஆனால் திருமுடியை தேடிக்கொண்டு இருக்கிறான் பிரம்மதேவன். எங்கே இருக்கிறது? நீங்கள் இன்னும் நீண்ட தூரம் பயணப்பட வேண்டும். என்னால் முடியாது. எனக்காக நீ ஒன்று செய்ய முடியுமா? என்ன செய்ய வேண்டும்? நான் திருமுடியை பார்த்து விட்டேன் என்று எம்பெருமானிடத்திலே நீ பொய் சாட்சி சொல்ல வேண்டும். முதலாக பொய் சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணவன் பிரம்மதேவன். அவன் ஆரம்பித்து வைத்ததுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவன்தானே நம்மை படைத்தான். அவனை பொய் சாட்சிக்கு தாழம்பூவை அழைத்து விட்டானே. அந்த பிரம்மதேவன் கேட்டான், நீ வந்து சொல்ல முடியுமா? அவனுடைய அறியாமை பாருங்கள். எல்லாம் இறைவனுக்கு தெரியும் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அப்படி கேட்டிருக்க மாட்டான். தாழம்பூ வந்ததும் தெரியும், தாழம்பூவிடத்திலே பேசியதும் இறைவனுக்கு தெரியாதா? மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத்தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்தப்பாலான் என்று சொல்லுவாரே அப்பர் பெருமான். எங்கே இருக்கிறான்? மனதிற்குள்ளாக இறைவன் இருக்கிறான். அந்த மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை தேட முடியாமல் வெளியிலே தேடி பார்த்து அயர்ந்து போனான் அயன். நேராக வந்து எம்பெருமானிடத்திலே சொன்னான், நான் திருமுடியை பார்த்து விட்டேன், ரொம்ப சந்தோஷம். அதோடு நிறுத்தி இருக்கக்கூடாதா? உண்மைக்கு எப்பொழுதும் சாட்சி தேவையில்லை, பொய்க்குத்தான் சாட்சியும் விளக்கமும் தேவை. உண்மைக்கு எது உண்மையோ அப்படியே சொன்னால் போதும். உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு என்று கேட்பார் கவியரசர் கண்ணதாசன். உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு, எல்லாம் உணர்ந்தவர் போல் நடிப்பதற்கு, கண்கண்ட காட்சிக்கு விளக்கதற்கு, நெஞ்சில் கள்ளமில்லாதவர்க்கு பயம் எதற்கு என்று கேட்பார். அப்படி நெஞ்சில் கள்ளமில்லாமல் இருந்தால் பயமே இந்த உலகத்திலே அவசியமே இல்லை. பிரம்மதேவனுக்கு என்ன தெரிந்தது? மனதிற்குள்ளாக நான் பார்த்து விட்டேன், தாழம்பூவை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தாழம்பூவையும் சும்மா இருந்த தாழம்பூவை துணைக்கு அழைத்து கொண்டான். சுவாமி சிரித்தார். தாழம்பூவை, இந்த பிரம்மனுக்கு நீ சாட்சி சொல்ல வந்தாயா? இன்றையிலிருந்து என்னுடைய பூஜைக்கு நீ வரமாட்டாய், தேவையில்லை. சிவபெருமான் பூஜைக்கு தாழம்பூ கிடையாது. பிரம்மதேவனுக்கு கோயில்கள் கிடையாது. கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய சுவாமியை சுற்றி வருகிற பொழுது அந்த நீர் விழுகின்ற தொட்டிக்கு மேலாக பிரம்மதேவனுடைய சிலை இருக்கும். ஏனென்று சொன்னால் இறைவனை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இதனுடைய தத்துவம் என்ன? பணத்தாலும் படிப்பாலும் இறைவனை தேடுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் பணம் இருக்கிறதே, ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் புத்தியோடு பிழைத்து கொண்டும் இனிமேல் நாம் செலவழிக்க வேண்டாம் என்ற அறிவோடு. ஆனால் படிப்பு இருக்கிறதே, தலைக்கணத்தாலே மேலும் 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 தேடிக்கொண்டே போகும். இந்த கல்வியினாலே இருக்கக்கூடிய செருக்கு இருக்கிறதே, அது இந்த உலகத்திலே மிகப்பெரிய செருக்கு. ஆகையினாலே தான் கல்லாதவர்களே நல்லவர்கள் என்று சொன்னார்கள். அவர்களிடத்திலே நெஞ்சிலே பொறாமை இருக்காது, நெஞ்சிலே சூது இருக்காது. பிரம்மதேவன் என்ன செய்தான்? சூதோடு வந்து நின்று சொன்னான், படிப்பினாலும் பணத்தினாலும் கடவுளை சத்தியமாக அடைய முடியாது. ஈட்டி 8 மட்டும் பாயும், பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்று சொன்னார்கள். எப்படி பாதாளம் வரைக்கும் போய் கண்டுபிடிக்க முடியாது என்று திருமால் உணர்ந்து கொண்டார். ஆனால் எங்கே தேடினாலும் கிடைக்காது என்ற அறிவு படித்த அந்த பிரம்மதேவனுக்கு இல்லை. ஆகையினாலே படிப்பும் பணமும் இறைவனை தேடி பார்ப்பதற்கு பயன்படாது. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் என்று சொல்கிறார் அபிராமப்பட்டர். உன்னுடைய திருவடிகளும் உன்னுடைய திருக்கரங்களும் அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே தேட வேண்டும்? ஹிருதயத்துக்குள்ளாக தேட வேண்டும். அன்பு இருக்கிற இடத்திலே தேட வேண்டும். சேவை உள்ள இடத்திலே தேட வேண்டும். அங்கேதான் எப்பொழுதுமாக நீ இருக்கிறாய், எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருக்கிறாய் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படி தேட முடியாத அந்த தெய்வத்தை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை அபிராமி பெற்றிருந்தார். அந்த பராசக்தியினுடைய கருணையினாலே பயமற்ற தன்மையை அவர் பெற்றிருந்தார். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே என்று பாடி உருகுகிறார். அந்த உருகுவதனுடைய மிகப்பெரிய தன்மையை அபிராமி அந்தாதியை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரிமோட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்மர்டோ ஸ்டேஷன் அப்படின்னு வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. அண்டார்டிகா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஐசோலேட்டட் கான்டினென்ட்.
ஸோ அதில் வந்து இது வந்து ஒரு மெயின் கம்யூனிட்டியாக சொல்கிறாங்க, ஒரு ரிசர்ச் சென்டராக வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஸோ இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டார்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனோட ஒரு பிரான்ச். ஸோ அவங்க தான் யூஎஸ் தான் வந்து பேசிக்காக இந்த இடத்த வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெக்மர்டோ ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1258 பீப்புள் வந்து அகாமடேட் பண்ணலாமா. பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிளைமேட் அண்டார்டிக்கில் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கனால அவ்வளோ பேர் வந்து அங்கே வசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட குறைவாக தான் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் பத்தி சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து ஸ்கின் அண்ட் ஹேர் டிப்ஸ் கொடுக்கிறதுக்காக அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன் டேன். இப்போ நமக்கு சம்மர் ஆரம்பிச்சாச்சு. இந்த சன் டேன் ஆகுது, இது ஆகாமல் எப்படி பார்த்துக்கலாம், இல்லை ஆயிடுச்சு நம்ம வெளியே போகிறத தவிர்க்க முடியாது. அந்த சன் டேன் ஆனதுக்கு நம்ம என்ன ஹோம் தெரப்பி எடுக்கலாம், இயற்கையில் வந்து என்ன மருத்துவம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சன் டேனுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போவே வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சென்னை மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லேயுமே ஈக்குவலி வெயில் வந்து வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு வந்து நமக்கு மழை வந்து அவ்வளோ கஷ்டம் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இந்த வெயில்னால் நமக்கு வரக்கூடிய ஒரு நீர் சுருக்கு, உடம்பு சூடு, இந்த மாதிரி பிரச்சனைகளோட நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு அடுத்த ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் டேனிங். இந்த டேனிங்கிறது ரொம்ப பயந்து இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் ஓட்டுறவங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ், அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. முஸ்லீம் லேடிஸ் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பிகாஸ் இந்த டேனுக்கு பயந்து, ஏன்னா ஸ்கின் வந்து டார்க் ஆகிடும் அப்படிங்கிற பயம். பிகாஸ் இப்போ நவடேஸ் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நல்லா க்ரியேட் ஆகிருக்கு. பெண்கள் வந்து அவங்களுடைய பியூட்டி, அவங்க ஹெல்த்தை வந்து எப்படி நம்ம வச்சுக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது எப்படி ஸ்பாயில் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மீடியாலெலாம் நல்ல ஒரு உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு வந்து டேனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேன் அப்படின்னா என்ன, எதனால் நமக்கு வந்து வெளியே போனால், வெயிலில் போனால் முகம் கருக்குது, கைகள்லாம் கருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டெர்மிஸ்ன்னு சொல்கிற 2வது லேயரில் பார்த்தீங்கன்னா மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறம் கொடுக்கக்கூடிய காரணிகள் இருக்கும். மெலனோசைட்ஸ், அந்த மெலனோசைட்ஸ் தான் நமக்கு மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மெலனின் ப்ரொடக்ஷன் தான் நம்மளுடைய கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணும். நீங்கள் ஃபேரா, மீடியமாக, டார்க்கா அப்படிங்கிறது மெலனினோட உற்பத்தியை பொறுத்து தான் நமக்கு வந்து அது டிட்டர்மைன் ஆகும். ஜெனட்டிக்கலாக ஜீனில் டிசைன் ஆகிறது. நம்மளுடைய கலர் வந்து நம்ம பார்த்து கொண்டு வரது இல்லை. குங்குமப்பூ சாப்பிட்டா அப்படி நம்ம சிவப்பாயிடுவோம் அப்படிங்கிறதுலாம் மித்து. நமக்கு கலர் வந்து நம்ம ஜெனட்டிக்கலாக டிசைன் ஆகுது. ஓகே, இந்த மெலனின் அப்படிங்கிற சமாச்சாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட 2வது லேயரில் இருக்கும். நம்ம வந்து வெயிலில் போகிறப்ப முக்கியமாக ரொம்ப ஹாட் சன்னாக ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே சரியான வெயில் இருக்கும். அதுலேயும் இந்த இளம் மாலை வெயில் அதுதான் வந்து ரொம்ப டேன் பண்ணும். இந்த வெயில் என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய 2வது லேயருக்குள்ளே ஊடுருவி போகும். அந்த மாதிரி ஊடுருவி போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த 2வது லேயரில் இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ்க்கு ஒரு ஸ்டிமுலேஷன், ஒரு தூண்டுதல். அப்போ என்ன ஆகுனா, எப்போல்லாம் மெலனோசைட்ஸ்க்கு வந்து தூண்டுதல் இருக்கோ அப்போல்லாம் அது வந்து மெலனினை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். மெலனின் வந்து யாருக்கு வருதோ அவங்க வந்து கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபேராக இருந்தால் கூட மெலனோசைட்ஸ்க்கு ஒரு ஸ்டிமுலேஷன் வர்றப்போ, அது மெலனினை அதிகமாக உற்பத்தி பண்ணுறப்போ 2nd லேயரில் இருக்க மெலனின் வந்து வெளியே வந்து, இது வந்து நம்மளுடைய எபிடர்மிஸ்ன்னு சொல்கிறது, இந்த வெளியே இருக்க லேயர் வழியாக வெளியே வருது. அப்போ தான் என்ன ஆகுது, நம்ம வந்து நார்மலாக வீட்டிலேருந்து போகிறப்ப பிரைட்டாக போகிறோம், கொஞ்ச நேரம் கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் வந்து அப்படி கருப்பாயிடும். காரணம் என்னென்னா இந்த மெலனின், இந்த ஸ்கின்னை விட்டு மெலனின் வந்து வெளியே வருது. இதனால தான் நம்ம வந்து டார்க்காக தெரிகிறோம். பட் மெலனின் வெளியே வருது ஓகே. நீங்கள் ஈவினிங் அதெல்லாம் உங்கள் ஷாப்பிங்கில் வெளியே போகிறீங்க, காலேஜ் ஒர்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஒரு 2 hours நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பழைய நார்மல் கலர் உங்கள் ஃபேஸ்க்கு வரும். ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்களேன். அது வந்து ஏன்னா நமக்கு சன்லைட் அப்போ வந்து நம்ம முகத்தில் வந்து அடிக்கிறது இல்லை. அப்போது ஒரு நாள் நீங்கள் டேன் ஆகுது அப்படிங்கிறப்போ
அந்த டேன் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு கருமை நிறத்தை கொடுக்காது. நீங்கள் வெயிலில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு மெலனின் வெளியே வருது, உங்கள் ஸ்கின் டார்க் ஆகுது. திரும்ப நீங்கள் ஈவினிங் கூலான பின்னாடி வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கூலான பிளேஸில் ஒரு ஃபேன் போட்டு இல்லை ஏசி போட்டு நீங்கள் உட்காருங்க, பழையபடி உங்களுடைய பழைய நிறம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதில் டேன்கிற பிரச்சனை எங்கே வருது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரொலாங்டாக டெய்லி வெயிலில் அலைகிறோம். அப்போது டெய்லி வெயிலில் அலைகிறப்போ அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்ல கண்டிப்பாக இருக்கும். இப்போது நீங்கள் என்னதான் நீங்கள் கூல் பிளேஸில் வரப்போ உங்கள் நிறம் மாறினா கூட கொஞ்சம் 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 நம்ம ஸ்கின் வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், சன்லைட்டால் நமக்கு வரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸால் என்ன ஆகும்னா ஸ்கின் பேர்ன் ஆகி உங்களுக்கு அதோடைய பொலிவை வந்து இழக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த டேன், அந்த ஸ்கின்ல வரக்கூடிய கருமை நிறம், அந்த கருமை நிறத்தை நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஹோம் கேராக பண்ணுறப்போ அது பிக்மெண்டேஷனாக மாறாமல் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி, நம்ம ஒரிஜினல் கலர் நம்மளை விட்டு போகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இது நீங்கள் வந்து இப்போ லாங்காக ஒரு 10 நாள் அலைஞ்சிடுறீங்க. அண்ட் முக்கியமாக 2 வீலர் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா 2 கையை இப்படி நீட்டி ஓட்டுறப்போ அவங்களுடைய அந்த கைகள் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது இல்லையா, எக்ஸ்போஷர் இருக்குது. அப்போ எக்ஸ்போஸ்டாக இருக்கிறப்போ என்ன ஆகுனா ப்ரொலாங்காக டெய்லி அவங்க காலையிலேருந்து ஜென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. லேடிஸ் ரொம்ப சேஃபாக, சிலர்லாம் க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. பாவம் ஆம்பளைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே போவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா முகம் ஒரு கலர் இருக்கும், கழுத்து ஒரு கலர் இருக்கும், கைகள் ஒரு கலர் இருக்கும். ஈவன் பெண்களும் சில நேரம் அப்படியே விட்டுருவாங்க. ஈவன் கார் ஓட்டுறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கையில் வந்து டேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த டேன் வந்து உங்களுக்கு கருமை நிறமாக எப்போ தெரியும்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் வெயிலில் அலையிறீங்க, பட் எந்த கேர் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறப்போ அந்த கருமை நிறம் உங்கள் கைகள்லையோ உங்கள் முகத்துலேயோ தனியாக தெரியும். பட் அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப நாள் அப்படியே தவிர்த்துட்டீங்க, விட்டுட்டீங்க, அது நம்ம இக்னோர் பண்ணுற பட்சத்தில் அது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக மாறும். பட் அந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ ஹோம் கேர் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேன் இது ஏன் ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அண்ட் ஏற்பட்ட பின்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணணும், இருக்கவே இருக்குது சன் பிளாக். அதாவது நம்ம இந்த மாதிரி சென்னை மாதிரி ரொம்ப ஒரு வெயில் உக்கிரமாக இருக்கக்கூடிய ஊர்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஏன்னா இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து SPF 15, 30, 45 அப்படி ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் SPF. அது என்ன 15 அப்படிங்கிறது ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, வெயில் போயிட்டு வரீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வெளியே இருக்கணும் அப்படின்னா அந்த அரை மணி நேரம் உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு SPF 15 போதும். அதே நீங்கள் நாள் பூரா நீங்கள் சுற்றுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் ஹாட் சன்னில் சுற்றியே ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து SPF 15 போட்டு போனீங்கன்னா அது எந்த பலனும் கொடுக்காது. அது ஒரு 15-20 நிமிஷம் உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். பட் என்னை கேட்டால் நீங்கள் சன் பிளாக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சன்ஸ்க்ரீனை விட. அந்த சன் பிளாக் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வெளியே இருக்கணுங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வண்டியில் போகிறவங்களா இருப்பீங்க, இல்லை கரெக்டாக அந்த வெயில் நேரத்தில் வெளியே கண்டிப்பாக வந்தே ஆகணும், அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் எடுக்கிறத விட சன் பிளாக் SPF ஃபேக்டர் 30, 45 எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. SPF 60 அண்ட் அபோவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டெசர்ட் இருக்கிற ஏரியா அண்டு சூரிய கதிர்களில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் காமாம்பாங்க, UV A ரேஸ், UV Bம்பாங்க, அல்ட்ரா வயலட் ஆல்ஃபா, அல்ட்ரா வயலட் பீட்டா அண்ட் அல்ட்ரா வயலட் காமாம்போம். அந்த காமா ரேஸ் வந்து எங்கே ரொம்ப பீக்கில் இருக்கோ அங்கே மட்டும்தான் 60 அண்ட் அபோவ் வந்து தேவைப்படும். பட் நம்ம ஊர் மாதிரி சீதோஷ நிலைக்கு 30, 45ங்கிறதே போதும். ஸோ சன் பிளாக் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து டேன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, டேன் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேலமைன் லோஷன்னு கிடைக்கும், கேலமைன் IP லோஷன் அப்படின்னு கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கேலமைன் IP லோஷன் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இருக்கணும். இந்த கேலமைன் IP லோஷன் ரொம்ப ரொம்ப விலை கம்மி, மிஞ்சி போச்சுன்னா ஒரு 30 ரூபா 35 ரூபா இருக்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 100 ml இருக்கும் அந்த விலைக்கு. அதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் லெமன் கிராஸ் ஆயில் அப்படின்னு எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். ஈவன் கொடைக்கானல் ஊட்டியிலலாம் அது வந்து சாதாரணமாக கிடைக்குது. இந்த லெமன் கிராஸ் ஆயிலுக்கு வந்து நம்மளுடைய டேன் எடுக்கக்கூடிய தன்மை நிறைய உண்டு.
ஸோ இந்த 100 ml நீங்கள் கேலமைன் லோஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 100 drops லெமன் கிராஸ் ஆயில் அதில் விட்டுக்கோங்க. 50 சொட்டுகள் லாவெண்டர் ஆயில், இதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். இதை வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அதாவது 100 drops வந்து லெமன் கிராஸ் ஆயில், 50 drops வந்து லாவெண்டர் ஆயில். இது வந்து 100 ml கேலமைன் ஐபி லோஷன். காஸ்மெட்டிக் கேலமைன் நான் சொல்லலை. ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக்கான்னு கூட யோசிப்பீங்க. இதே கேலமைனில் ஃபேஸ்க்கு காஸ்மெட்டிக் வந்திருக்கு, அதை எடுக்காதீங்க. இது வந்து கேலமைன் ஐபி லோஷன் அப்படிங்கிறது மெடிக்கேட்டட், எல்லா ஊர்லேயும் எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, இல்லை பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகிறீங்க, இல்லை குழந்தைகள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க, இந்த லோஷனை எடுத்து என்ன பண்ணுங்கள், நல்லா உடம்பு ஃபுல்லாக லாவிஷாக தடவிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எங்கெல்லாம் சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ, உங்களுடைய கைகள், முகம், கழுத்து, பேக்கில் எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கோ அங்கெல்லாம் இதை நல்லா லாவிஷாக நைட் தடவிட்டு படுத்துக்கோங்க. மார்னிங் எழுந்திருக்கப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் நாள் வெயிலில் அலைஞ்ச அந்த கருமை நிறம் எல்லாமே இந்த பேக்கில் வந்து போயிருக்கும். இதை நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு இந்த சன்லைட் வந்து என்ன டேன் கொடுக்குது, இல்லை கருமை நிறம் கொடுக்குது, இதுலேருந்து டோட்டலாக வெளியே வரீங்க. சன்லைட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வேணும். அதே நேரத்தில் மெலனின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கின்ல மற்ற டிஸார்டர்ஸ் வராமல் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது தான் மெலனின். ஸோ அந்த மெலனினை வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மெலனினை வந்து பிரேக்கிங் அப்படின்னா என்னென்னா, உள்ளே உற்பத்தி ஆகிற மெலனின் நம்ம ஸ்கின்னுக்கு வெளியே வராமல் இருந்தால் நம்ம கருக்க மாட்டோம். ஸோ அந்த மெலனின் ஸ்கின்னுக்கு வெளியே வராமல் நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது தான் இந்த டேனுக்குரிய சமாச்சாரங்கள். ஸோ அந்த மாதிரி கேலமைன் ஐபி லோஷனில் நீங்கள் இந்த ஆயில்ஸ் கலந்து நீங்கள் டெய்லி தேய்ச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த டேன் அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த மாதிரிலாம் வராமல் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகாக, சாஃப்டாக, சப்புலாக, பொலிவாக, ஷைனிங்காக, உங்கள் நிறம் மாறாமல் அழகாக மெயின்டைன் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஸோ ராம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அலாஸ்காவில் இருக்கிற அடாக் அப்படின்ற ஐலாண்ட் பற்றி தான் சொல்லுவார். அடாக், ஓகே. ஸோ வர்ண பகவான் வந்து இதை விடாமல் வந்து அட்டாக் பண்ணுறதுனால இதுக்கு அடாக்னு பேர் வச்சிருக்கலாங்க மேபி. அதாவது பார்த்தீங்கன்னா 365 நாளில் 263 நாள் மட்டும்தான் மழை பெய்யும். பாதி வருஷத்துக்கு மேலே வந்து மழை மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால வந்து இங்கே ஃபார்மிங் பண்ண முடியாது, மக்கள் வந்து இயல்பாக வாழ முடியாது. ஸோ நம்ம ரீசெண்டாக சென்னையில் ஃப்ளட்ஸ் வந்து பாருங்களா, ஒரு 4 நாள் வந்ததுக்கே நம்மளால தாங்க முடியல. அங்கே வந்து 263 நாள் மழை பெஞ்சதா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதாவது அமெரிக்காலேயே மோஸ்ட் பிரெசிபிடேட்டட் ஐலாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இதுதான், இந்த ஊர் தான். ஸோ எப்பவுமே வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்குமா அந்த ஊர். ஸோ அதனால தான் வந்து இந்த ஊருக்கு பிரெசிபிடேட்டட் ஐலாண்ட் அப்படின்னு. இது இல்லாமல் வந்து விண்டு, ஹை விண்ட்ஸ், ஒரு நார்மலான டெம்பரேச்சரே இருக்காது அந்த ஊர்ல, மாறிக்கிட்டே இருக்குமா. ரொம்ப கோக்குமாக்கான ஒரு ஐலாண்டுன்னு நினைக்கிறேன். அங்கே வாழ்றது கஷ்டம் தான். ஓகே, தொடர்ந்து இது மாதிரி நிறைய பிளேசஸ் பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில மூலிகைகள் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து காய்ச்சலுக்கான மூலிகை மருத்துவம். காய்ச்சல் எப்படி வருது? குழந்தைகளுக்கு பால் குடித்து செமிக்காமல் வாந்தி எடுத்துகிட்டு காய்ச்சல் வந்துடும். அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா தேரவே தேராது, எந்த நேரமும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா செமிக்காமல் மட்டும் இல்லை, மலம் கழிக்க முடியாமல் வயிறு வலி எடுத்து அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரி காய்ச்சல் சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு வகையான காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் வந்து சிறுநீர் வாடையிலே இருந்தால் அந்த வாடையே தாங்காமல் ஒவ்வாமையாகி வாந்தி எடுத்து அந்த காய்ச்சல் வரும். அது மட்டும் இல்லாமல் பாலை வந்து கக்கி அந்த பால் முகத்துக்கிட்டையும் உடம்புலையும் பட்டு அது ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசி அது ஒரு காய்ச்சலை உண்டு பண்ணும். இப்படி காய்ச்சல் வந்திருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் வெளியில் உள்ள வெயில், பனி எல்லாமே இருக்கும். தாய் வந்து வெளியில் போயிட்டு வந்து அந்த சூடோடு வந்து அந்த தாய் வந்து அந்த உடல் சூடோடு இருக்கும்போது தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வயிற்றோட்டம் நிற்காமல் போய்கிட்டே இருக்கும், அதுக்கும் ஒரு காய்ச்சல் வந்துடும். அவங்க சாப்பிட்ற பழங்கள் இருக்குது, இன்றைக்கி மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு உடனே காய்ச்சல் வந்துடும், அந்த மாந்தம் வந்துடும். அந்த மாம்பழத்தினுடைய சுவை அது அதிகமாக போனதால் அது வயிற்றுக்கு சேராது. அதனால் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துட்டு வரணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆசை அதிகமாக, அதனால் நிறையா சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சமாக சாப்பிட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி குழந்தைக்கும் அது போய் சீராக சம அளவில் சேரும்போது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நம்ம நல்லா ருசியாக இருக்கேன்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது போய் குழந்தைக்கு ஒவ்வாமையாகி குழந்தை வாந்தி எடுக்கிறேன்னா வயிற்றால் ஓடி அது ஒரு காய்ச்சலை உண்டு பண்ணும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைய அடுத்தவங்க தூக்கிட்டு போவாங்க. அவங்க குளிச்சிருக்காங்களோ இல்லையோ அவங்களுடைய வேர்வை வாடை அந்த குழந்தைக்கு ஒவ்வாமையாகி அது ஒரு காய்ச்சலை உண்டு பண்ணணும். அதுக்கு வாந்தி எடுத்துகிட்டே இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்தினுடைய சூழ்நிலைக்கு தக்கன குழந்தைக்கு வாந்தி வரும், காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல்லாம் இல்லாமல் சளி, அதிகமான சளி பிடிச்சி இருமல் வந்து சிறுநீரும் மலமும் ஒன்றா வெளியாகிட்டு அந்த காய்ச்சல், எந்த காய்ச்சலாக இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா காய்ச்சலுக்குமே முக்கிய மருந்தா இந்த சீந்தில் கொடி. சீந்தில் இருக்க காய்ச்சல் எதுன்னு சொல்லியிருக்கோம். சீந்தில கொடுத்தோம்னா அது கொசு கடிச்சிருந்தாலும் சரி, மூட்டை பூச்சி கடிச்சிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பூச்சிகள் கடிச்சிருந்தாலும் சரி, அதனால் வந்த காய்ச்சல் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க வந்து தாய்ப்பால் வந்து சுத்தமாக இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அந்த வேர்வையோடு இருந்து கொடுத்து அந்த வாடை தாங்காமல் அதுவும் காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரி எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி செய்கிறதுக்கு இந்த சீந்தில தான் பயன்படுத்துகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுத்துட்டு சுத்தம் பண்ண மாட்டாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க, மறுபடியும் குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. அது தவறு. கண்டிப்பாக ஒரு முறை தாய்ப்பால் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக சுத்தம் செஞ்சாகணும். சுத்தம் செய்யலைன்னா அந்த குழந்தைக்கு ஒவ்வாமையாகி தோல் நோயை உண்டு பண்ணும். தோல் நோய் உண்டாயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு பார்க்கும்போதே அந்த நிறம் மாறிக்கிட்டே வரும். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. குழந்தையினுடைய நிறம் மாறாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கருப்பு நிறமாக இருப்பாங்க, குழந்தை வந்து கொஞ்சம் சிகப்பாக பிறந்திருக்கு. ஏன் பிறந்திருக்கு? 2 பேருடைய நிறமும் சேர்ந்து இருந்ததால் கொஞ்சம் சிகப்பாக இருக்கும். அந்த சிகப்பு தங்க வைக்கணும்னாலும் இந்த சீந்தில் கொடியை தான் பயன்படுத்தணும். இந்த சீந்தில் கொடியை பயன்படுத்தணும்னா குழந்தை பிறக்கும்போது என்ன நிறம் இருந்துச்சோ அதே நிறம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதை இன்னைக்கு யாருமே தெரியாது. ஏன்னா இது எந்த ஒரு மருத்துவத்திலையும் கிடையாது, மூலிகை மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது. குழந்தை எந்த நிறத்தில் பிறந்துச்சோ அந்த நிறத்திலேயே குழந்தையை கொண்டு வரணும்னா அது யாராலையும் முடியாது. மூலிகை மருத்துவத்தால் கண்டிப்பாக முடியும். அந்த மருத்துவம் வந்து இந்த சீந்தில் இலையில் தான் இருக்குது. இந்த சீந்திலை கொடுத்தோம்னா குழந்தையினுடைய நிறம் பிறந்தப்போ எந்த நிறமோ அதே நிறம் 20 வயசில் இருக்கும். 20 வயசுலன்னா கடைசி வரைக்கும் அந்த நிறம் தங்க வைக்கணும்னா இந்த சீந்தில் தான் பயன்படுத்தணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா குழந்தை பிறக்கும்போது நல்ல நிறமாக இருந்துச்சு, இப்போ வர 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 நிறம் மாறி போச்சுனாங்க. அவங்க சாப்பிட்ற உணவில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்களை கண்டிப்பாக வந்து எல்லாமே இயற்கை உணவாக எடுத்துக்கிறோன்னா சிறந்த முறையில் உரம், ரசாயன உரம் போடாத அரிசிகளை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அந்த நிறம் நல்ல நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகணும். குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா பாலே குடிக்காது, குடித்த பாலை வாந்தி எடுக்கும், எதை கொடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது ஒவ்வொதோ இல்லையோ குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதியே போயிடும். ஏன்னா குழந்தையினுடைய அழுகையை சகிக்கவே முடியாது. ஏன் அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது, தூங்கவே வைக்க முடியாது. ஏன்னா அந்த காய்ச்சல் அந்த பாடுபடுத்தும். அனலாக இருக்கும் உடம்பு, அந்த அனலையும் சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் காய்ச்சல் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த சீந்திலை பயன்படுத்துகிறேன். இந்த சீந்திலை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு காய்ச்சல் வராமல் இருக்கவும் வந்த காய்ச்சல் போகிறதுக்கும் இது ஒரு முக்கிய மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதுக்கு மாற்று பெயர் வந்து அமுதவள்ளி. அமுத கொடுக்குது, அமுது நமக்கு கிடைக்காத அமுது கிடைக்குது. இதனுடைய சிறப்பு என்னன்னா வெட்டி இப்படியே போட்டாலும் சாகாது இந்த மூலிகை மட்டும். இந்த மூலிகையினுடைய வேரை அடியோடு வெட்டிட்டா மேலே இருக்கிற கொடியெல்லாம் செத்துரும், எல்லா கொடியும். ஆனால் இந்த அமுதவல்லின்ற இந்த சஞ்சீவி வந்து சாகவே சாகாது. வானத்தில் இருந்து அப்படியே மேகத்திலிருந்து அந்த நீரை எடுத்து அப்படியே உயிர் வாழும். இது ஏன்னா கீழே வேரை வெட்டினாலும் மேலே சாகாத கொடி. இது வந்து அற்புதமான அற்புத மருந்தாகவும் இது நமக்கு பயன்படும். எல்லா வகையான காய்ச்சலையும் சரி செய்யக்கூடியது. சீந்தில் இருக்க காய்ச்சலே ஏதுன்னு இருக்காங்க, அதனால் சீந்திலை பயன்படுத்தணும். இந்த சீந்திலை பயன்படுத்தி நம்ம இப்போ காய்ச்சலை சரியாக்குற மருந்து நம்ம தயாரிக்கிறோம். ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் இப்போ சீந்தில் கொடி சாறை நாம் உள்ளே விட்டு சாரை அந்த எண்ணெயோட சரிதாக சேர்த்து எண்ணெயை முறித்து உள்ளுக்க கொடுத்துரும். எல்லா விதமான காய்ச்சல்ல இருந்தும் குழந்தைக்கு சீக்கிரமாக காய்ச்சலை போய்க்கிறணும், அதுக்கான மருந்தை தான் இப்போ நாம் கொடுக்குறோம். அது பசிக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலையில் குழந்தைக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்றத போக்குறதுக்கான மருந்து தான் நாம் இப்போ தயார் பண்ணி கொடுக்க போகிறோம். எல்லாம் அரைச்சி எடுத்துருக்கோம்.
ஒரு மிளகளவு தான் வந்து சாறு உள்ளுக்கு போட போகிறேன். பச்சையாக அப்போ போட்டிருக்கிறேன். இது சீந்தில் இலை அப்படின்னு சொல்கிற அமுதவள்ளி. காற்றில் உள்ள வர்ற ஈரத்தை சுவாசித்து இது தரையில் வந்து வேறே படாமல் மிளச்சி வரக்கூடியது. அதனால தான் வந்து அதை அமுதவள்ளி, அமுது கிடைக்காது பாருங்க, அந்த அமுதத்துக்கு சரியான அமுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த முறிச்சு எடுத்த சாறில் உள்ள திப்பியை நம்ம வெளியில் எடுத்துடணும். ஏன்னா சில இலைகளில் மூலிகையில் வந்து நரம்பு, அது வந்து சாறு மட்டும் எடுத்துட்டு வந்து அரைக்கிறதுக்கு தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. தண்ணி விட்டு அரைச்சோம்னா எண்ணெயில் வந்து சேராது. அதனாலேயே நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்து அந்த சாறை மட்டும் எண்ணெயில் கலந்துட்டு இருக்கிற திப்பியை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ திப்பி இல்லாமல் எடுத்துட்டதை உள்ளுக்குள்ளே குழந்தைக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயை உள்ளுக்க கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து உடம்புல முழுக்க தடவி விட்டுறணும். அப்போ காய்ச்சல் வந்து சீக்கிரமாகவே விட்டுரும். இது ஒரே ஒரு நேரம் காலையில் வெறும் வயிற்றுல தாய்ப்பால் கொடுக்காம கொடுத்துட்டிங்கனாக்கா எப்படியப்பட்ட விட்டு விட்டு வர்ற காய்ச்சலும் சீதோஷ்ண நிலையில் வர்ற காய்ச்சலும் அது வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா சீரடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சீரடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சுத்தமில்லாதவங்க குழந்தைய தொட்டு தூக்குனதுனால வர்ற காய்ச்சலும், இந்த மாதவிடாய் ஆன பெண்கள் வந்து அவங்களோட ரத்த கவுச்சியை வந்து தாங்கிக்கிறாம குழந்தைக்கு இருக்கிற அந்த ஒவ்வாமையில் வர்ற காய்ச்சலையும் இது சரி பண்ணிடும். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். தயவு செஞ்சு வந்து மாதவிடாய் ஆன பெண்கள் வந்து அந்த பச்சை குழந்தைங்களை தொட்டு தூக்குறத தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. சுத்தமாக இருந்தாங்கன்னா குழந்தைய தூக்குங்க. அந்த சுத்தம் இல்லாமல் போய் தூக்குனீங்கன்னா அந்த ஒவ்வாமையினால் அது நமக்கு தெரியாது, ஆனால் குழந்தைக்கு தெரியும். அதனாலயே வந்து குழந்தை வாந்தி எடுத்து ஜுரம் அடித்து அது என்னென்ன கொடுத்தாலும் வந்து ரொம்பவே அவதிப்பட்டு நிறையா குழந்தைங்களாம் இறந்துருக்குன்றத வந்து நாங்கள் வயசில் இருக்கிறப்போ எங்கள் தாய்மார்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதனால் அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் இது தொட்டா தீட்டு அப்படின்றதுக்காக வந்து நம்ம சொல்லலை. பெண்கள் தான் பெத்தெடுக்கிறோம், பெண்கள் தான் வளர்க்குறோம். ஆனால் தாயே வந்து அந்த முட்டு வீடாக இருக்கிறப்ப வந்து தாய் வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கப்பவே சில தாய்மார்கள் வந்து தூரம் ஆகிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்க தாய்ப்பால் கொடுக்குறப்பவும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்து அந்த உடம்பை நல்லா சுத்தப்படுத்தி குளிச்சுட்டு செஞ்சுட்டு தாய்ப்பால் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கனாக்கா குழந்தைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த விட்டு விட்டு வர்ற காய்ச்சல் அந்த ஒவ்வாமையிலிருந்து சீரான உடம்பையும் வளர்த்துக்கிறதுக்கு குழந்தைய நீங்களே நல்லபடியாக பார்த்து நம்ம வளர்க்குற வளர்ப்பில் தான் இருக்குது. இந்த காய்ச்சல் மட்டும் இல்லை, காய்ச்சல் வந்துருச்சுன்னா எப்படி போக்குறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வேப்ப மரத்து அடியில் போய் இந்த குழந்தைய 1 மணி நேரமாவது பாய் விரித்து படுக்க போட்டாங்கன்னா அந்த ஒவ்வாமையானது தன்னால் சரியாகும். இந்த மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வாமைக்கு ஏன்னு கேட்டேன், அவன் சுவாசிக்கிற வாசம் முழுவதும் வேப்பம் காற்றாவே வீசும். சரி, இன்றைக்கி வேப்ப மரத்து அடியே கிடைக்கல, என்ன செய்கிறது? இன்றைக்கி இருக்கிறது நகர்ப்புறங்களில் இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற மின் விசிறிக்கு முன்னாடி நிறைய வேப்பலையை கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டு அந்த மின் விசிறி அந்த வேப்பலையில் பட்டு அந்த குழந்தைக்கு நேரம் அந்த காற்று போச்சுனாலே அந்த குழந்தைக்கு அந்த ஒவ்வாமை சரியாயிரும். இந்த மருந்தை உள்ளே கொடுத்தோம்னா காய்ச்சல் சரியாயிரும். இதை வந்து பயன்படுத்தணும். இந்த முறையை பயன்படுத்தினாங்கன்னா குழந்தைக்கு எவ்வளவு மோசமான காய்ச்சலாக இருந்தாலும் சரியாகும். காய்ச்சல் வந்துருச்சுனாலே நமக்கு வீட்டில் நிம்மதி போயிடும். நம்ம வந்து அந்த குழந்தைய பார்க்குறதுலே வேலை இருக்கும், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, கவனம் சிதறிக்கிட்டே இருக்கும், சிந்திக்கிற திறமை குறைஞ்சிரும், வீட்டில் எந்த நேரம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைய கவனிக்கணும். கண்டிப்பாக வந்து சுத்தம் இல்லாதவங்களை தொட விடக்கூடாது. சுத்தம்னா குடும்பத்தில் ஒன்றா இருந்துட்டு வந்த கணவன் மனைவி ஒன்றா இருந்துட்டு வந்து அந்த குழந்தைய தூக்கக்கூடாது. தயவுசெய்து அப்படி தூக்குனா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும், வாந்தி எடுத்துடும். அந்த குழந்தையினுடைய கையை லேசாக அப்படி தேய்ச்சிட்டு மோந்து பார்த்தோம்னா ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கும். அப்போ வந்து இது யாரோ ஒருத்தர் தூக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் குளிச்சுட்டு தான் குழந்தைய தூக்கணும், சுத்தம் பண்ணிட்டு தான் பால் கொடுக்கணும். சுத்தம் இல்லாமல் கண்டிப்பாக குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா குழந்தைக்கு வந்து காய்ச்சலே வராது. வந்த காய்ச்சல் உடனே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ந்து பெரியவனாக வளர்ந்து வரும்போது இன்றைக்கி இருக்கிற காய்ச்சலை வந்து இது முதல்லையே தடுக்கக்கூடியது. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த வந்து உள்ள ரத்தத்தில் வந்து இதனுடைய தன்மை இருக்கிறதால அதிக அளவு காய்ச்சலை வரவிடாது. அப்படியே காய்ச்சல் வந்தால் ஒரு சில நாள்லேயே சரியாயிடும். அதனால் இந்த சீந்தில் கொடியை பயன்படுத்தி
குழந்தைகளுக்கு இந்த எண்ணெயில் முறித்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காய்ச்சல் வராது, பெரியவங்களானாலும் காய்ச்சல் வராது. இது யார் வேணாலும் சாப்பிடலாம், தவறே செய்யாது. இந்த மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்தினி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டம் வில்லேஜ் அப்படின்னு வந்து காக்காஸ் ஐலண்ட்ஸ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில். இது வந்து இந்தியன் ஓஷனோட ஆஸ்திரேலியன் டெரிட்டரியில் வந்து இது இருக்குது. ஸோ இந்த காக்காஸ் ஐலண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 600 பேர் வசிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பேண்டம் வில்லேஜில் வந்து வசிக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ராபிக்கல் லேட்டிடியூடில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாக இருக்குமா கிளைமேட், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து இங்கே வாழ முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹாட் நம்ம ராஜஸ்தானுக்கு அப்புறமா பயங்கரமாக டெசர்டட் ஏரியாவாக இருக்கும் போல இருக்கு. ஓகே, சூப்பரான ஒரு பிளேஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 17ஆம் தேதி 3வது மாதம் 2016ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 4ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. இஷ்டமான தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. நல்ல செய்தி ஒன்று வருவது உங்களை பரவசப்படுத்துவதற்குண்டான ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக எடுத்த ஒரு முயற்சி வெற்றி ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்திகளும், பெரிய மனிதர்களின் சந்திப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும், அரசமைப்பில் இருந்த பெரிய அளவுக்கு சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷ அமைப்பும் அனுகூலங்களும் காணப்படுவதுடன் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. பண வரவு மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். லாபமும் அனுகூலமும் பன்மடங்காக உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறான நல்ல நாளாக காணப்படுகிறது. உத்தியோகம் தொழில் அமைப்பில் உங்களுக்கு ஏற்றவாறு மன நிம்மதியை பெறக்கூடிய நல்ல செய்தி வருவதுடன் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதுடன் பழைய கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வெற்றி காட்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பதும், உணவு குழாய் செரிமானங்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலும், எதிரிகள் விஷயத்தில் தேவையில்லாத அலட்சியங்கள் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய சிக்கலிலும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதுடன் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதை உத்தியோகத்தில் நிமித்தமாக பெருமளவு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கும் பண்புக்கும் பாத்திரமாவதுடன் அவர்களுக்கு மிக பிடித்தமான நபராக நீங்கள் மாறுவீர்கள் என்பதற்குண்டான உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வீண் விரயத்தில் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனமாக இருங்கள். ஏற்கனவே உணர்ச்சி வசப்படுவதோ அல்லது யாரிடத்திலோ மற்றவர்களை பற்றி குறை கூறுவதோ புறம் பேசுவதோ தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தி விடலாம். தொழில் நிமித்தமான எந்த பயணங்கள் வந்தாலும் சிறிது கவனமாக இருங்கள். அவசியமில்லாத பயணத்தில் அறவே தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எந்த ஒரு விஷயத்திலும் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து கையெழுத்திடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வங்கிகளினுடைய கணக்கு வழக்கு விஷயத்தில் மிக மிக நிதானத்துடன் இருப்பதுடன் புதிதாக அறிமுகமாக ஒரு விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, இஷ்டமான பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், புது முயற்சிகள் வெற்றிகள், படிப்படியாக நல்ல விஷயங்கள், யோகமும் அனுகூலமும் மாறி மாறி இருக்கிற அமைப்பு மாறி நிரந்தரமாக ஒரு சந்தோஷமான செய்தி கிடைப்பதற்குண்டான நல்ல நாள். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதும் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிப்பதுடன் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டியிருந்த நபர்கள் நண்பர்களை சந்திப்பதற்கும் மனதிற்கு தெம்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் நிமித்தம், வியாபாரம் எல்லாம் அபிவிருத்தியாகவே காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். எல்லா விதமான பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தெய்வ மார்க்க பயணங்கள் மிக நன்மையும் நிம்மதியும் கண்டிப்பாக பெற்றுத்தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. சுபகாரியத்திற்கு உண்டான முயற்சிகள் பெரிய அளவுக்கு அனுகூலங்களும், சுபகாரிய தடைகளெல்லாம் தவிர்த்து பொடியாக்கி உங்களுக்கு ஏற்றவாறு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் மட்டும் விஷயத்தில் மிக நிதானம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம். பயணங்கள் விஷயத்தில், உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். விலை உயர்ந்த பொருள்கள், பண விஷயத்தில் கையாடுகள் என்ற சமயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தில் கையாளும் போது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்பட நேரிடலாம். வரவுக்கு தேவைக்கு செலவுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை வண்டியிலோ அல்லது பர்சிலோ வைத்து கொண்டு செல்வதே நன்மை தரும். மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத பெரும் அளவு பணத்தையும் மற்றதை வச்சு அதை பெரும் பிரச்சனைக்கு ஆட்பட சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் என்பதுடன் சட்டத்துக்கு உட்படாதவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்கள், குறிப்பாக இரவு நேர பயணத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் ஏதேனும் இருந்தாலும் அது சிறிது தள்ளி வைப்பதும், ஏற்கனவே தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், உத்தியோகத்தில் வெளிவட்டாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக தேவையில்லாமல் உத்தியோகத்தை விடுவது போன்ற விஷயங்கள் பெரும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதும், வேறு ஒரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில், உத்தரவாதம் கிடைக்காத வரையில் இருக்கின்ற உத்தியோகத்தை காப்பாற்றிக் கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு அதிக முக்கியத்துவம். துணை அல்லது துணைவியாருடன் எந்தவித பயணங்களோ, சந்தோஷ அமைப்புக்கோ, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வதோ, உறவினர் வீட்டுக்கு செல்வதோ இருந்தால் உடனடியாக செய்வதே நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். யோகமும் அனுகூலமும் பரிபூர்ணமாக காணப்படுவதனால் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். மனதில் இனம் புரியாத பய அமைப்பை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிரந்தரமாக ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமான நாள். தனிப்பட்ட முறையில் உத்தியோகம், தொழில் அமைப்பு, அரசமைப்பு, அரசியலில் படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய பலனுள்ள நாளாக காணப்படுகிறது. புது ஒப்பந்தங்கள் வீடு தேடி வருவதுடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பெரிய அளவு முதலீடுகள் செய்வதற்குண்டான உகந்த அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்குண்டான தன்னிகரற்ற நல்ல நாளாகவே காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிணக்குகள்லாம் தீர்வதுடன், அந்யோன்யம் அதிகரிப்பதுடன், நிச்சயமாக பணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகளிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது நிதானத்துடன் இருப்பதும், வயிற்றில் ஏற்கனவே கோளாறு உள்ள கும்பராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மட்டும் மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தனிப்பட்ட தொழில், உத்தியோகம் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருங்கள். அவசரத்தனம் வேண்டாம். அதில் செய்வது இதை செய்வது என்று பணத்தை மாற்றி மாற்றி போடுவது, பணத்தில் ஏயில் வாங்கி பியில் கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டும் என்பதை தொழில் அமைப்பில் மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்கனவே சர்க்கரை, இரத்த கொதிப்பு உள்ளவர்கள். சிறிது நோயையும் உடல் பயிற்சியும் அலட்சியப்படுத்துவதன் மூலியமாக வீரியங்கள் அதிகமாகலாம். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மறைமுக எதிரிகள் பலம் அதிகரித்து உள்ளதனால் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். எல்லாவற்றிலும் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அடக்கி வாசிக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில், வெளிவட்டாரத்தில், தொழில் அமைப்பிலெல்லாம் மிக நிதானத்துடன் இருப்பதுடன் சாதாரண விஷயத்திற்கெல்லாம் ஆவேசப்படுவது பெரும் சிக்கல்களையும் அவமானப்படுத்தி விடும் என்பதையும்
நினைவில் வைத்துக்கொள்வது மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரும் என்பதை உங்களுடைய அமைப்பில் இன்றைய நாள் காட்டுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்னைக்கு நிறைய ரிமோட் பிளேசஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா முடியாது. ஏன்னா பிட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 25 பிளேஸ் பேசியிருக்கோம் நம்ம. ஸோ உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 25 ரிமோட் பிளேசஸ் மெயினாக வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து பேச முடியாது இல்லையா? ஸோ நாளைக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோட வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்ருக்கேன். உங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாரன், இந்த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.